வணக்கம் பவித்ரா. அதாவது தூத்துக்குடி மாவட்டம் லாத்திக்குளம் அருகே உள்ள பொம்மையாபுரத்தை சேர்ந்தவர் முத்து, ஆடு மேய்க்கும் தொழிலாளி. இவரது மகன் தான் மகேந்திரன். இவருக்கு வயது 12. இவர் சிவஞானபுரம்ங்கிற கிராமத்தில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில 7ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இன்று பிற்பகலில் பள்ளி இடைவேளை நேரத்தில் போது சிறுநீர் கழிப்பதற்காக சென்று விட்டு வரும்போது பள்ளி வளாகத்தில் இருந்த நவாப்பழம் மரத்தில் இருந்து கீழே விழுந்து கிடந்த நாவல் பழங்கள் அப்படிம்பாங்க. அதாவது நவாப்பழம் சொல்லுவாங்க, நாவல் பழம்னு சொல்லுவாங்க. இந்த நாவல் பழத்தை மரத்தின் கீழே விழுந்து கிடந்திருக்கு. அந்த நாவல் பழங்களை எடுத்து சாப்பிட்டு உள்ளார். அதன் பின்னர் தண்ணீர் குடித்துள்ளார். சிறிது நேரத்தில் மாணவர் அந்த மகேந்திரன் பள்ளி வளாகத்திலேயே மயங்கி விழுந்துள்ளார். இதையடுத்து ஆசிரியர்கள் உடனடியாக அவரை மீட்டு முதலுதவி சிகிச்சையை கொடுத்துவிட்டு அவரை அருகில் உள்ள மருத்துவமனைக்கு அனுப்பியுள்ளனர். இதனைத் தொடர்ந்து தமிழாசிரியர் மாயா உள்ளிட்ட ஆசிரியர்கள் உடனடியாக எப்போது உண்டான அரசு மருத்துவமனைக்கும் ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு கொண்டு சென்று அங்கு சோதித்துள்ளனர். அங்கு மருத்துவர்கள் மகேந்திரன் உயிரிழந்து விட்டதாக தெரிவித்துள்ளனர். இதையடுத்து மாணவர் மகேந்திரனின் சடலம் தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரிக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. மாவட்ட கல்வி அலுவலர் கண்ணன் உள்ளிட்ட அரசுத்துறை அதிகாரிகள் பள்ளிக்கூடம் ஆசிரியர்களிடமும் அந்த மாணவிகளிடமும் விசாரணை நடத்தி வருகின்றனர். இதுகுறித்து போலீஸ் வட்டாரங்கள் கூறுகையில், மாணவர் மகேந்திரன் பள்ளி வளாகத்தில் இருந்த நாவல் பழங்களை எடுத்து சாப்பிட்டதால் மரணமடைந்தாரா அல்லது வேறு ஏதேனும் காரணம் உள்ளதா என்பது குறித்து உடற்கூறு ஆய்வு வந்த பிறகுதான் தெரியும் என்றும் தெரிவித்துள்ளனர். காலையில் பள்ளிக்கு வந்த மாணவன் மகேந்திரன் திடீரென மர்மமான முறையில் உயிரிழந்த சம்பவமானது அந்த விளாத்திக்குளம் பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக எப்போதும் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பவித்ரா.